தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கேண்டீன் திறப்பு எப்போது என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கேண்டீனோட திறப்பு விழாவை அவர் செய்திருந்த நிலையில் அந்த கேண்டீன் தற்போது வரைக்கும் பயன்பாட்டுக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். கடந்த பிப்ரவரி மாதமே முதலமைச்சர் இந்த கேண்டீனை திறந்து வச்சிட்டாரு. இருந்தாலும் தற்போது வரைக்கும் அது பயன்பாட்டுக்கு வரலையே, அதுக்கு என்ன காரணம்? அந்த நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுது? கனிமொழி, 4 மாடிகள் கொண்ட இந்த கேண்டீனினுடைய இந்த கட்டுவதற்காக செலவு செய்யப்பட்ட தொகை 25 கோடிக்கும் மேல் என சொல்லப்படுகிறது. 25 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் 6 மாதத்திற்கும் மேல், அதுவும் தமிழக முதலமைச்சர் அவர்களே திறந்து வைத்த ஒரு கட்டிடம் தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது ஏன் என உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் மாணவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். சில மாணவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள். சார், எங்களுக்கு கேண்டீன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஓல்டு கேண்டீனை இடிச்சிட்டு இப்ப புது கேண்டீன் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இதை கட்டி தமிழக முதலமைச்சர் கடந்த பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி திறந்து வச்சாரு. 25 கோடி ரூபாய்க்கு மேல 4 மாடியில நல்ல நவீன முறையில சூப்பரா இந்த கேண்டீனை கட்டியிருக்கிறாங்க. ஆனா கட்டி இதை பாழாக்குறாங்க, எங்களுக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நான்வெஜ் தனியா உட்காந்து சாப்பிடறதுக்கு, வெஜ் தனியா உட்காந்து சாப்பிடறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூஸ், சாட் ஐட்டம்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனியா பில்டிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த 4 மாடியில 2 மாடி தான் பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய உணவுக்கானது. மற்றபடி மேல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பலவிதமான கிளப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. தமிழ் மன்றம், அதே போல மாணவர்களுடைய இந்த பொறியியல் கல்வியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள், பாடம் சார்ந்த, படிப்பு சார்ந்த, துணை நிற்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உள்ளே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே சலூன் இருக்கிறது. ஏனென்றால் உள்ளே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஹாஸ்டலிலே தங்கி படிக்கிறார்கள். எனவே அது போன்ற மாணவர்களுடைய வசதிக்காக இந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ள சலூன் இருக்கு, பியூட்டி பார்லர் இருக்கு, டெய்லரிங் கடை இருக்கு. இந்த மாதிரி அனைத்து விதமான வசதிகளும் ஒரு மாணவர் தனக்கு தேவையான நோட்டு, பேனா, புத்தகம் தொடங்கி முடி வெட்டுவது வரை அத்தனையுமே உள்ளேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டும் அதனை ஏன் இன்னும் திறக்கவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. உள்ளே சென்று பார்த்தால் மின்விசிறிகள், டியூப்லைட் போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 மாத காலமாக இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் இதனை தொடங்கி வைத்திருந்தார். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி பல்வேறு கட்டிடங்கள் திறக்கும் போது இந்த கட்டிடத்தையும் சேர்த்தே திறந்து வைத்திருந்தார். தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த கேண்டீன் திறக்கப்படாத காரணத்தால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் நீண்ட தூரம் சென்று சாப்பிட்டு விட்டு வர வேண்டிய நிலை இருக்கின்றது. அதுவும் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்றால் 3 வேளையும் அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்த பல்கலைக்கழகத்தை நாடி இந்த பல்கலைக்கழகத்திற்கு கீழ் வெளியில் 440 தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன, பொறியியல் கல்லூரிகள். இந்த கல்லூரிகளில் பயிலக்கூடியவர்களும் ஏதாவது தங்களுக்கு விஷயங்கள் ஆக வேண்டும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது அல்லது ஏதாவது புகார் இருக்கிறது அது தொடர்பாக என்றால் மாணவர்களும் பெற்றோர்களும் தனியார் கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர்களும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு தினசரி குறைந்தது ஒரு 500 பேராவது செல்வது வழக்கம். எனவே அப்படி வரக்கூடியவர்களும் அந்த கேண்டீனை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு பழமையான கேண்டீன் செயல்பட்டு வந்த நிலையில் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய கேண்டீன் கட்டப்பட்டிருக்கிறது. நன்கு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல 4 மாடி நல்ல விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒருபுறம் திரையில பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கேண்டீனை விரைவாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் மக்கள் வரி பணம் 25 கோடி ரூபாய் கேள்விக்குறியாகும், பாழாகும் என்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் வருத்தப்படுகிறார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்க கட்டிட்டோம், இன்னும் பிடபிள்யூடி பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறைக்கு ஒப்படைக்கல, பிடபிள்யூடி இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி இபி கனெக்ஷன் இன்னும் முழுமையா கொடுக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி சேஃப்டி சர்டிபிகேட் வாங்கணும், எந்த பில்டிங்கா இருந்தாலும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கான உத்தரவாத சான்றிதழ் பெற வேண்டும். அந்த சான்றிதழும் பெறவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் விரைவாக பெற்றுக் கொடுத்து இதனை மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.